Hi friends, welcome to Do Food channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே டிஃபரண்டான ஒரு ரெசிபி தான் फ्रेंड्स பார்க்க போறோம். egg 65 இது ரொம்பவே சுலபமா நம்ம வீட்லயே செஞ்சிரலாம். ரொம்பவே சுவையா இருக்கும். சோ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் 4 முட்டை இந்த மாதிரி அவிச்சு எடுத்துக்கிட்டேன். மஞ்சள் கருவெல்லாம் எடுத்துறணும். இந்த ரெசிபிக்கு வெள்ளை கரு மட்டும் தான் தேவை. சோ வெள்ளை கருவை இந்த மாதிரி நல்லா பொடியா கட் பண்ணனும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை கருவை எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு இதெல்லாம் மாத்தி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் நல்ல மிளகு எடுத்து இந்த மாதிரி நல்ல கோர்ஸ் பவுடரை அரைச்சு எடுத்துக்கணும். அந்த பவுடர்ல இருந்து இது கூட 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்க்கலாம். இது கூடவே பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலை சேர்க்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். இப்போ நீங்கள் இந்த அரிசி மாவுக்கு பதிலாக சோள மாவு கூட சேர்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்க்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது கூட ஒரு முட்டை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். அப்புறம் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்க்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட லாஸ்ட்டாக 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலாம். சேர்த்துட்டு உங்கள் கைகளாலேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் இப்படியே நல்லா ஊற விட்டுடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த எக் கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் போட்டுடலாம். ஸ்பூனை வச்சு போடுங்க, அதுதான் நல்லா வசதியாக இருக்கும். ஸோ அதிலேருந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ரொம்பவே நல்லா ஃப்ரையாக இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பல் பூண்டை இந்த மாதிரி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அது கூடயே 2 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட அந்த நல்ல மிளகு சீரகத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்த அந்த எக் துண்டுகளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட கடைசியாக நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. டேஸ்டியான எக் 65 ரெடி ஆயாச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க. அதோடு மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.